குமணன்சாவடி பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களை ஏற்றி சென்ற வாகனத்தின் பின்புறம் முறையாக சீல் வைக்கப்படவில்லை. அந்த வாகனத்தை திமுகவினர் வாகனம் பின்தொடர்ந்து வந்ததாகவும் இது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அப்பகுதி மக்கள் அந்த வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வாகனம் சாலையோரம் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதிகள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது சில ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு 23 ஏப்ரல் நடந்து முடிந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இதுபோன்று நடைபெற்றுள்ளது. இந்த வண்டி கேஸ் இந்த பர்టిక్యులர் வண்டிக்கு எவ்வளவு பிரச்சனை நீங்க தான் பண்றீங்க சார் கீழ வைக்க மாட்டேன் ஈஎம்கே வண்டி ஏன் சார் பின்னாடி வந்து அத பதில் சொல்லுங்க நீங்க கூட பின்னாடி வரீங்க நான் ஏன் சார் வந்து தூக்கி மாட்டேன் நான் பைக் ஈஎம்கே வண்டி நான் தான் சார் நான் எல்லாரும் பெட்டி போகும்போது மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா அவர் சரியான முறையில் அங்கேயே தகவல் கொடுத்தா இவ்வளவு உள்ள போயிட்டு ஆமா இவ்வளவு பேர் ஏறி போவாங்க வண்டியில வண்டியோட பின்னாடி இவ்வளவு பேர் ஏறி போவாங்க அவங்க கூட்டி இல்லையா இல்லையா இப்போ வந்து தப்பாயா அது மட்டும் தப்பாயா கேள்வி வண்டியை சீல் வைக்கல எனக்கு இந்த நம்பர் இந்த வண்டி நம்பரை போட்டு பேக்ல சீல் பண்ணலாமா வண்டி நிக்கல வண்டி இதுபோன்று வாணியம்பாடி நகராட்சியில் புர்கா அணிந்தபடி முகத்தை மூடிக்கொண்டு கள்ள ஓட்டு போட வந்த திமுகவினர் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் பகுதி 62வது வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட முயன்ற திமுக நிர்வாகி பிடிபட்டு உள்ளார். இவ்வாறு பல கள்ள ஓட்டுகள் போடப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரு பாஸ்கர் ஓட்டையும் போடுறோம் பையன் பாஸ்கர் ஓட்டையும் போடுறோம்